தெரியுமே, நான் காதலிக்கிற பாலாஜி. ஐயோ, இப்படி சொல்லித்தாமா என் பொண்ணு தான் வாழ்க்கையை பாழாக்கிக்கிட்டா. என்ன சார் சொல்றீங்க? அம்மா கிங்கணி, இந்த பாலாஜி இருக்கானே, இவன் ஒரு பொறுக்கி, ஸ்திரீ லோலன், ஜெகதர பிரதாபன். பல பொண்ணுங்க இவனை நம்பி ஏமாந்து போயிருக்காங்க. இத பாத்தியா? இந்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? சொன்னா நீ நம்ப மாட்டேன். இவதான் என் பொண்ணு. அந்த பேமானி பாலாஜியோட நெருக்கமா பழகினான். பயத்துல 4 மாசம் அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். வெளியே தெரிஞ்சா வெக்கக்கேடு, கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு பொண்ணை கூட்டிக்கிட்டு புத்தூருக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு. இந்த மூதேவி பாலாஜியுடைய போட்டோ தான் எல்லார் கையிலயும் இருந்துச்சு. அம்மாடி, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து இதையெல்லாம் உனக்கு சொல்றேன். கேட்கறதும் விடுறதும் ஓ இஷ்டம். அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. இந்த போட்டோ எல்லாம் கொடு, இன்னும் 4 இடத்துல கொண்டு போய் காட்டணும். உன் போட்டோலயும் ஒண்ணு இருந்தா கொடு, இந்த ஆல்பத்துல சேர்த்துக்கிறேன். மரம்மா. சரி சரி வாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்குவோம். ஏன் ஆனந்த் இப்படி ஆயிட்டீங்க? இந்த நிலைமை உங்களுக்கு தேவையா? நீங்க அவளை நினைக்கிற அளவுக்கு அவ உங்களை நினைக்கலையே. அப்புறம் இப்படி குடிச்சு உங்களே நீங்க அழிச்சுக்கிறீங்க. நினைக்க தெரிஞ்ச என்னால அவளை மறக்க முடியல. மறக்க துணிஞ்ச அவளால என்ன நினைக்க முடியல. அவ எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறாளோ, அதே மாதிரி நீங்களும் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? ஏன், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கீதா, என் மனசுக்குள்ளே இருக்கிற லதாவுக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல. அந்த லதாங்கிற வட்டத்துக்குள்ள வாழ்ந்த என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. கீதா, எனக்காக ஒரு உதவி செய்வியா? லதாவை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் பிளீஸ். அவளை நல்லா புரிஞ்சிருந்தும் அவன் மேல சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மனப்பூர்வமா மன்னிச்சுட்டேன் அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அந்த சந்தோஷத்திலே விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட்டுருவேன். கீதா, நான் லதாவை பார்க்கறதுக்கு உதவி செய்வியா? அவ இப்ப ஊர்ல இல்ல, புருஷனோட ஊட்டிக்கு போயிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். எங்க இப்படி திடீர்னு? Just for a change.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ ஆச்சரியமும் சந்தோஷமும் கலந்த செய்தி ஒண்ணு சொல்ல போறேன். தி கிரேட் சிங்கர் ஆனந்த் இப்போ நமக்காக பாடுவார். I want to tell you something. Wait a minute. I want to tell you something. Wait a minute. It's a love story. It's a true story. I want to tell you something. Wait a minute. I want to tell you something. Wait a minute. என்று கொடியில் பிறந்தது. பூமாலை போல வாழ கனவிலை வளர்த்தது. பூ ஒன்று பூஜைக்கென்று கொடியில் பிறந்தது. பூமாலை போல வாழ கனவிலை வளர்த்தது. புதிய பூபாலம் கேட்டது, பூவும் கண் கொண்டு பார்த்தது. பெரிய தேவார பாடலும் இணைந்து காற்றோடு பாடுது. தான் அறியாத பொழுதினில் பூ வழி மாறி பிரிந்தது. I want to tell you something. Wait a minute. Hey, I want to tell you something. Wait a minute. It's a love story. It's a true story. I want to tell you something. Wait a minute. I want to tell you something. Wait a minute. நிழலும் என்று நினைத்தது மனதுதான். ஆனந்தம் மலரும் என்று தவித்தது கனவுதான். நீ எந்த நிழலும் என்று நினைத்தது மனதுதான். ஆனந்தம் மலரும் என்று தவித்தது கனவுதான். எனது மனம் இன்று தனிமையில், உனது உறவென்னும் இனிமையில் புதிய சங்கீதம் படிக்குதே. வெளியில் சொல்லாமல் துடிக்குதே. நான் அறியாத உணர்வுகள் நீ எனதென்று உணர்ந்தது. I want to tell you something. Wait a minute. Hey, I want to tell you something. Wait a minute. It's a love story. It's a true story. ரொம்ப நல்லா பாடுனீங்க சார். சார் 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 என் முதுகுல ஒரு கையெழுத்து போடுங்க சார், ப்ளீஸ் சார்.
தம்பி இங்க வா. மிஸ்டர் ஆனந்த் உள்ள இருக்காருல்ல? ஆமா. அவர்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து லதா அந்த அட்ரஸ்க்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிடுறியா? ஓகே சரிங்க சார். லதாமா உங்ககிட்ட இந்த சீட்டை கொடுத்து இந்த அட்ரஸுக்கு வர சொன்னாங்க. யாரை பார்க்கணும்? லதா இருக்குங்களா? அவங்களெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. அவங்க தான் என்ன வர சொன்னாங்க. சொன்னா கேட்க மாட்டேன். போயா போயா. ஏமன் தள்ளுற? சார் தான் போயா. மிஸ்டர், வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் எதுக்கு வரணும்? நீங்க தானே மிஸ்டர் ஆனந்த்? எஸ். நீங்க கலாட்டா பண்றதா எங்களுக்கு போன் வந்திருக்கு. இந்த வீட்ல இருக்க லதா தான் என்ன வர சொன்னாங்க. சாரி மிஸ்டர் ஆனந்த், எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வேற. நீங்க அடிக்கடி லதாவை தொந்தரவு பண்றதாகவும் அதனால நீங்க ஊட்டிக்கு வந்ததாகவும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்காங்க. நோ இதெல்லாம் போய். இல்லைங்க மிஸ்டர் ஆனந்த், கம்ப்ளைண்ட் கொடுத்ததே லதா தான். வாங்க ஸ்டேஷனுக்கு. என்ன இந்த சத்தம்? யாரோ திருட்டு போய் உள்ள நுழைய பார்த்தான். வாட்ச்மேனுக்கு அவனுக்கு தகராறு வந்துருச்சு. அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. நீ போய் உள்ள தூங்குமா. ஐயே, 4 நாளா நை நை நைன்னு ஒரே தொல்லை. யாரா அவன்? அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். பிரபல வயலின் வித்வான், ரேடியோல ரெகுலரா வாசிக்கிறவர். பீகாரில் வெள்ளம்ல இருந்து பெரிய மனுஷன் சாவு வரைக்கும் இவர் தான் வாசிக்கிறது. இங்க யாரா செத்தா? என் காதலியே சாகடிச்சிட்டியே. இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க கூடாது. எங்கும் சோகம், எதிலும் சோகம். அதனால்தான் மாசம் 500 ரூபாய் சம்பளத்துல இவரை கூடவே வச்சிருக்கிறேன். 500 ரூபாயா? அது நீ தான் கொடுக்க போற. அப்படியா? கூட 50 ரூபாய் போட்டு தரேன். உன்னை பெத்த சோகத்துக்கு சேர்த்து வாசிக்க சொல்லு. காதல்ல தோல்வியா? மூஞ்சி மொவர கட்டைய பாரு. அங்க அந்த ஆனந்தோட காதலை ஆதரிச்சு ஜால்ரா தட்டுற. ஆனா இங்க 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 இந்த பாலாஜியோட காதலியே அழிக்கிறியே. அறிவு கட்டவனே, பெரிய இடத்தை ஆதரிச்சா கௌரவம் கிடைக்கும். உன்னை ஆதரிச்சா அவமானம் தான் கிடைக்கும். நீ மட்டும் எப்படி? எங்க அம்மாவை எப்படி கட்டிக்கிட்ட? ஜாதகம் பார்த்தா கட்டிக்கிட்ட? காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நல்ல கேள்வியை கேட்டிருக்க. நல்ல எஃபெக்ட் கூடயா? ஓஹோ, பிளாஷ்பேக்கு வரியா? சொல்றேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால மூதேவி 25 தடவை இழுக்க போறிய நினைவுக்கு வந்துடுச்சு. போதும், நிறுத்திக்க. உங்க அம்மா லூசி காப்பர்ஃபீல்ட நான் காதலிச்சது உண்மைதான். காதலிக்கும் போது கிளுகிழுப்பா தான் இருந்துச்சு. ஆனா கல்யாணம்னு வரும்போது பல ப்ராப்ளம் வந்துடுச்சு. தாலி கட்ட நான் கழுத்தை நீட்டுன்னு அவ விரல நீட்டினா. தாலியா மோதிரமா? கூறப்புடவையா கவுனா? சர்ச்சா கோவிலா? மந்திரமா ஜபமா? இப்படி பல குழப்பம் இருந்துச்சு. திங்கிற தீனியிலேந்து பண்ற திவசம் வரைக்கும் ஒரே இடைஞ்சல். இது மறத்தணும். உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்ன்றது என்ன நிச்சயம்? நடக்குமோ நடக்காதோ ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்ல. ஆக மொத்தம் உன் கல்யாணம் அம்பேல். இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். நான் உன்னை பெத்த அப்பன்டா, நடக்க விட்டுருவேனா? நான் அப்பனுக்கு அப்ப. இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது. நீ என்ன பார்த்து அப்பான்னு கதறத்தான் போற. Shall we see? பாப்பமா? சேலஞ்சா? சவாலா? Accepted. ஒத்துக்கிறேன். ஓகே. சரி. Bloody fool. போறேன். இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்ல நான் தங்க போறது இல்ல. கல்யாணத்தை சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்விடேஷனோட வந்து மீட் பண்றேன். வரேன். அண்ணே, கொஞ்சம் அதை இப்படி கொடுக்குறீங்களா? ஓடுறா. பழகிட்டு வேண்டான்னு உதறினேன். அது உன் சுபாவம் நினைச்சேன். ஆனா பழி வாங்குற குணம் உனக்கு இருக்குங்கிறது ஆனந்த் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. உன்னை காதலிச்ச குற்றத்துக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? அவருக்காக எத்தனையோ நாள்
ஜன்னல் கம்பியை பிடிச்சுக்கிட்டு வரமாட்டாரான்னு ஏங்கினியே அதை மறந்துட்டு அவரையே கம்பி என்ன வச்சுட்டியே. கீதா, சந்தேகப்பட்டு உன்னை பத்தி விசாரிச்சது தப்புன்னு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்த மனுஷனை வீட்டுக்குள்ள வந்து பிளாக்மெயில் பண்றாரு, கொலை மிரட்டல் செய்யறாருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கம்பிக்கு பின்னால் நிக்க வச்சுட்டியடி. ஆனந்த் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சனா? என்ன சொல்ற? ஊட்டியில நடந்ததை சொல்றேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஷட் அப். ஊட்டியில என் வீட்டுக்கு ஆனந்த் வந்தது எனக்கு தெரியாது. நான் ஏன் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அப்படின்னா நீ ஊட்டியில ஆனந்த பார்க்கவே இல்லையா? ஆனந்த் ஊட்டிக்கு வந்தது எனக்கு தெரியும். ஆனா வீட்டுக்கு வந்தாரான்னு என்னங்க சத்தம்? யாரோ திருட்டு போய் உள்ள நுழைய பார்த்தான். வாட்ச்மேனுக்கு அவனுக்கு தகராறு வந்துருச்சு. அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனந்த் உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு ஏன் உன் புருஷன் உன்கிட்ட சொல்லாம மறைக்கணும்? இத வச்சு பாக்குறப்போ நீ ஆனந்த காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தும் எதுக்காக அந்த மனோகர் உன் வீட்டையே சுத்தி சுத்தி வந்தாரு? எந்த ஆதாயமும் இல்லாம உங்க அண்ணன் சூரிக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை எதுக்கு மனோகர் தரணும்? ஆனந்துக்கு மொட்டை கடுதாசி அனுப்பினதும் நிச்சயதார்த்த நேரத்துக்கு அவங்கள வரவழைச்சதும் ஏன் உன் புருஷனா இருக்க கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனந்துக்கே தெரியாம அவரோட போலி கல்யாண பத்திரிக்கை எப்படி உனக்கு மட்டும் வந்துச்சு? அதையும் உங்க அண்ணன் சூரி கொண்டு வந்து கொடுத்தாரு. போஸ்ட்மேன் தரலையே. இன்னொன்னு சொல்றேன் கேளு. பத்திரிகையில இருந்த தேதியில ஆனந்துக்கு கல்யாணம் நடந்துச்சான்னு ஒரு தடவையாவது விசாரிச்சு பாத்தியா? யாரு எப்படி பிளான் பண்ணிருந்தா இந்த உள்கை நாடகம் நடந்திருக்கும்னு புரியும். உன் குடும்பத்தோட பொருளாதார நிலைமை, உங்க அண்ணனோட பேராசை, உன்னோட அவசர புத்தி, ஆனந்தோட இளகிய மனசு, இதையெல்லாம் துல்லியமா எடை போட்டு செஸ் கோயின்ஸ் நகர்த்துற மாதிரி தன் திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்ட நபர் வேற யாரும் இல்ல, மிஸ்டர் மனோகர். அன்பார்ச்சுனேட்லி உன் புருஷன். டேய், இன்ஜின்ல என்னடா ப்ராப்ளம்? என்னப்பா அது இன்ஜினுக்குள்ள ஏதோ 10-15 பாம்பு படுத்துற மாதிரி ஒரே ஒயர், எனக்கு ஒண்ணுமே புரியல. யாராவது மெக்கானிக் கூப்பிடணும். தம்பி இங்க வா, இங்க வா. நீ என்ன பண்ற? இந்த இன்ஜினுக்குள்ள பூந்து அங்க என்னன்னு பாரு. என்ன நம்ம ஆனந்தன ஆனந்தன வந்திருக்கு, ஆனந்தன வந்திருக்கு, ஆனந்தன வந்திருக்கு. ஆமா ஆனந்த தம்பி. சாமி கண்ணே பெருமாளே. சும்மா இருங்கப்பா, சத்தம் போடாதீங்க. சும்மா இருங்க, சும்மா இருங்கப்பா. ஆனந்த் சார், எங்க பேட்டையில 10 ஜோடிகளுக்கு இலவசமா திருமணம் நடத்துறோம். வந்தது வந்தீங்க, உங்க தலைமையில நடத்தி கொடுத்துருங்க. நானும் சாதாரணமா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறது இல்ல. உன்னை யாரையா கூப்பிட்டது? தம்பி, நீங்க வந்து கொஞ்சம் தலைமை தாங்கி வாழ்த்தணும். உங்களுக்கு புண்ணியமா போகுது. வாங்க வாங்க. நானும் வரம்பா. என்ன விட்டுறேன்? என்னதான் இருந்தாலும் கல்யாண காரியமாச்சு. என்ன மாப்பிளைய கூப்பிட்டு வச்சிருக்க இந்த காரியத்தை. மகாஜனங்களே, இந்த அம்பேத்கர் நகரம் புண்ணியம் பண்ணி இருக்குது. எதிர்பாராத விதமா நம்ம ஏரியாவுக்கு ஒருத்தர் வந்துகிறாரு. யாரு? நம்ம அண்ணா ஆனந்த். அவரு இந்த ஏழை ஜோடிக்கெல்லாம் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அவரு இவங்களெல்லாம் வாழ்த்தணும்னு நம்ம பேட்டை சார்பா நான் வேண்டிக்கிறேன். தலைவா, வாங்க தலைவா. எடடா, என்ன நட, என்ன கம்பீரம். கும்பிடுங்கடா. இது ஜேபடி ஜெயராமனோட மகன், நம்ம வெட்டூரா வெங்கட்டோட கூத்தியா கொழுந்தியா. இது டெல்லி பாபு, குபீர் குட்டப்பனோட தங்கச்சி. இது கடிகலிங்கத்தோட கடைசி பொண்ணு. இது பரட்டை. டே மாப்பிள்ளைங்களா, பார்த்து கட்டுங்கடா, மாத்தி கட்டிட போறீங்க. ஏய், அடிங்கடா மோளத்தை. லதா, கடவுள் புண்ணியத்துல நம்ம கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துட்டா என்ன பண்ண போறீங்க? ஊர்ல உள்ள பிள்ளையாருக்கெல்லாம் 1008 தேங்காய் உடைக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல. 20 ஏழை ஜோடிங்களுக்கு ஏன் செலவுலயே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். தலைவா, இந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு பாட்டு நீங்க பாடுறீங்க. உங்க பாட்டு நாங்க தியேட்டர்ல கேட்கணும்னா ஒரு டிக்கெட்டோட விலை எங்க ஒரு வாரத்து சம்பளம். அதனால நீங்க பாடுறீங்க. இத பாருங்கடா, கல்யாணம் மட்டும் தான் இலவசம். இந்த மேடை மாலை எல்லாம் வாடகை வாங்கி வந்தது. போகும்போது கம்முன்னு போடாதீங்க, மொய் ஆயிட்டு போங்க.
பி 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 ஒல ஒல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க கஞ்சி கஞ்சி கவலை இல்ல மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க துன்பத்தில இன்பம் உண்டு அந்த இன்பங்களை நீ கண்டு பின்னால போல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க கஞ்சி கஞ்சி கவலை இல்ல மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க போட்டது நல்லதொரு நாள் தானே கண்ணால ஜாட சொல்லி கையோட சேர்ந்தது காலம் இனி தேர்ந்தானே மச்சான வச்சுக்கடி மார் மேலதான் மெச்சாம மெச்சிக்கடி ஊர் மேலதான் மச்சான வச்சுக்கடி மார் மேலதான் மெச்சாம மெச்சிக்கடி ஊர் மேலதான் கொண்டாட்டி ஆனாத்தான் கொண்டாட்டம் கும்மாளம் இப்போதும் எப்போதுதான் எம்மா எம்மா போல 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 குடிசையில் கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க போல போல குடிசையில் கொஞ்சி விளையாட என்னடா பாட்டு பாட்டை விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா ஆட்டம் வேணாண்டா அதுக்கு பந்தது பத்தாதுடா நடைய கட்டண பத்தாது மேடைய கட்டுனா பத்தாது மேளத்தை கொட்டுன பத்தாது மேளத்தை கொட்டுனா பத்தாது தாலிய கட்டண பத்தாது தண்ணி அடிச்சா பத்தாது பந்திய வையுங்க பந்திய வையுங்க பந்திய வையுங்கடா பரதேசி பசங்களா பொருடா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா வெட்டுவ இப்ப வித போடுங்க கட்டிலுக்கு மேலாக எப்போதும் விட்டு விட்டு வெள்ளாம போடுங்க கண்ணு வைக்க போறாங்க பூமி இடம் கொடுத்தா போதாதம்மா சாமி வாரம் கொடுக்கும் தாராளமா பூமி இடம் கொடுத்தா போதாதம்மா சாமி வாரம் கொடுக்கும் தாராளமா முப்போகம் இப்போது நீ போடு தப்பாது அப்பாவாக போல எப்பா எப்பா போல 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 குடிசையில் கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க கஞ்சி கஞ்சி கவலை இல்ல மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க துன்பத்தில் இன்பம் உண்டு அந்த இன்பங்களை நீ கண்டு பின்னால போல குடிசையில் கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க கஞ்சி கஞ்சி கவலை இல்ல மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க நடந்த குழப்பத்துக்கெல்லாம் அவ புருஷன் மனோகர் தான் காரணம்னு லதாவுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ உங்களை சந்திச்சு மன்னிப்பு கேட்கணும்னு துடிக்கிறா. அப்படியா? ஆ. தேங்க்யூ கீதா. நான் நிரபராதையும் லதாவுக்கு புரிய வச்சா போதும். வழக்கமா நாங்க 2 பேரும் சந்திக்கிற இடத்துக்கு சாயந்தரம் வர சொல்லு. இப்பவே ஃபோன் பண்ணு. ஓகே. ஹலோ, நான் கீதா பேசுறேன். கீதா, 1 minute. அவர் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். சொல்லு. 5:30 மணிக்கா? சரி, எனக்கு அந்த இடம் தெரியும். கண்டிப்பா வந்துடுறேன்.
கீதா, ஆனந்த் கிட்ட சொல்லிடு. நிச்சயமா சொல்றேன். நீயும் மறக்காம கட்டாயமா வந்துடணும். ஆனந்த், நான் அவளோட பேசினேன். உங்களை நிச்சயமா சந்திக்கிறேன்னு சொன்னா. தேங்க்யூ கீதா. மனோகருக்கு இது நான் உங்களுக்கு எழுதும் கடைசி கடிதம். கழுத்தை உங்களுக்கும் கருத்தை அவருக்கும் கொடுத்துவிட்டு மனைவி என்ற போலி முகமூடியுடன் உங்களுடன் நான் வாழ விரும்பவில்லை. எனக்காக ஏங்கி தவித்த ஆனந்திடம் எனது தவறுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பை கேட்டு பெறுவதற்கு போய்க் கொண்டிருக்கிறேன். புறப்படுவதற்கு முன் உங்களிடம் இந்த கடிதம் மூலம் மன்னிப்பு கேட்கிறேன். கண்ணீரால் கிடைக்காத பிராயச்சித்தம் அவர் காலடியில் என் மரணத்தின் மூலம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றேன். என்னுடைய மரணத்திற்கு யாரும் பொறுப்பல்ல, நானே பொறுப்பு. லதா. ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லப்பா, இப்படி மாற மாட்டியான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே, காரணத்தை சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுறோம். உன்னை இப்படி சிரிச்ச முகத்தோட பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? டாடி, இனிமே நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். எப்ப நீ இப்படி மாறிட்டியோ இனிமே இந்த வீடே கலகலப்பா இருக்கும்டா. தேங்க்யூ டாட். அம்மா, இனிமே என்ன பத்த கவலையே உனக்கு இருக்க கூடாது. ஓகே? என்ன ஸ்டைலா போறான் பாத்தியா? அவன் அப்பனையே கொண்டு வந்திருக்கான். லதா எங்க போறேன்னு கேட்டா அது அபசகுணம். புருஷன்ட்ட சொல்லாம போனா அது அநாகரிகம். பிள்ளையார் கோயிலுக்கு போறேன். பிள்ளையார் கோயிலுக்கா? நான் அவரோட பக்தனாச்சே. ஒண்ணு செய்வோமா? 2 பேரும் சேர்ந்து போவோம். கமான். அர்ச்சனை யார் பேருக்கு பண்ணணும்? ஆனந்த். ஓம் அக்ரதண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா விக்ரம் பிரம்மணாய நமः கணாம்பயே நமः ஓம் விநாயகாய நமः விக்னராஜாய நமः சுர்பகணாய நமः கணதீஷாய நமः ஏகாந்தாய நமः ஏகபுத்ராய நமः அபிராய நமः அபிரகஜாய நமः லம்போதராய நமः கணதீஷாய நமः வத்சகுண்டாய நமः சோமகாய நமः சோமகப்ராய நமः சோமோபகாய நமः சோமோபகாய நமः சதாம்பாய நமः சக்தி முக்திப்ரதாய நமः சித்தப்பிரதூராய நமः ராமாய நமः ராமசூராய நமः சித்தவாசாய நமः ஸ்ரீதன்னோ நமः ஸ்ரீபாதராய நமः ஸ்ரீதேவனாய நமः ஸ்ரீசூதாய நமः ஸ்ரீபந்தாய நமः ஸ்ரீகடாய நமः ஸ்ரீவிகாய நமः விகடப்பிரதாய நமः சோரதாம்யாய நமः ஓம் ராஜாதிராஜாய விஷ்ணுசாய ராஜாய நமः கற்பூர நீராஞ்சன தூபம் சமர்ப்பயாமி. மிஸ்டர் மனோகர், மனோகர், மிஸ்டர் மனோகர்,
வாங்க சார், நேரம் கெட்ட நேரத்துல வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? என் பையன் ஆனந்த யாரோ கத்தியால குத்திட்டாங்க. ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு. தப்பான விலாசத்து வந்திருக்கீங்க. இது போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய விஷயம் சார். மிஸ்டர் மனோகர், என் மகனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. லதா லதான்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். ஒரே ஒரு முறை லதாவை வந்து அவனை பார்த்துட்டு வந்துருச்சுடுங்க. தயவு செய்து இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த ராத்திரி வேலையில உங்களை மாதிரி பெரிய மனுஷன் வந்து என் பொண்டாட்டி அனுப்புவீங்கன்னு கேட்கிறப்போ நான் அனுப்பாம இருந்தா அது மனிதாபிமானம் இல்ல. நானும் புதுசா கல்யாணமானவன், என் பொண்டாட்டி இல்லைன்னா போர் அடிக்கும். ஒண்ணு செய்யுங்க, உங்க மகன் ஆனந்த் கிட்ட என் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் உங்க பொண்டாட்டி என்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்களா? உங்க பொண்டாட்டி அனுப்புங்கன்னு சொல்றப்போ இந்த வயசுல இவ்வளவு கோவம் வருது. எனக்கு எவ்வளவு கோவம் வரும். லதா என்னுடைய வைஃப், அவளை அனுப்பவே முடியாது. உங்க மகன் உயிரோடு இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன. கெட் அவுட். இருமா, யார பார்க்க வந்த? ஆனந்தையா? நீ இங்க வந்தது உன் வீட்டுக்காரருக்கு தெரியுமா? மா, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிடுற. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்ன தடுக்காதீங்க, ஒரே ஒரு தடவை ஆனந்த பார்த்துட்டு போயிடுற ப்ளீஸ். இப்ப ஆனந்த பார்க்க உன்னை அனுமதிச்சேன்னா இந்த வயசான காலத்துல என் பொண்டாட்டிய உன் புருஷன்கிட்ட அனுப்ப வேண்டிய அவமானம் எனக்கு வரும். அதை விட நீ போய் உன் புருஷன்கிட்ட சொல்லி அவனையும் கூட்டிட்டு வாமா. சார், நடந்த தப்புக்கெல்லாம் நானே அவசர புத்தியும் தான் காரணம். ஒரே ஒரு தடவை ஆனந்த பார்க்க அனுமதி கொடுங்க சார். இல்லம்மா, முடியாது. தயவு செஞ்சு நீ போயிடு. நீங்க அனுமதி கொடுக்கலன்னா நானே போறேன். இருமா, நீ இப்ப ஆனந்த பாக்குறது யாருக்கு நல்லதில்லை. பேசாம வா. ஆனந்த், ஆனந்த், ஒரு தடவை சார். ஆனந்த், 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 சொன்ன வேலையை சரியா செஞ்சீங்க. 5000 ரூபாய் அதிகமா வச்சுக்க. ஆளை காலி பண்ண விஷயம் அடுத்தவனுக்கு தெரியறதுக்குள்ளார இடத்த காலி பண்ணு. இப்ப சந்தோஷமா? இப்ப உங்களுக்கு திருப்தியா? என்ன பாக்கி இருக்கு? ஆனந்தைய வாழ்க்கையில இருந்து பிரிச்சீங்க, இப்போ உலகத்தை விட்டே பிரிக்க பாக்குறீங்க. அவர் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சாரு, என்ன துரோகம் செஞ்சாரு? மனசாட்சி இருக்கிற மனுஷன் தானே பதில் கிடைக்கும். உங்களை கூட்டிக்கிட்டு போய் ஆனந்தோட கடைசி மூச்சு அடங்குறதுக்குள்ள பாக்கணும்னு கேட்கதான் வந்த. ஆனா நீங்க இவ்வளவு கேவலமான மிருகம் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு மனைவிங்கிற அவமானத்தோட வாழறதை விட அவருக்கு காதலிங்கிற பெருமையோட சாகிறதே மேல். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு அருந்தாச்சு. நீங்க புருஷனா மட்டுமில்ல, மனுஷனாவே மதிக்க முடியாதவர். நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தானே உங்களுக்கு நான் கட்டுப்படணும். உங்களையே வேண்டாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கவே கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த தாலியை கழட்ட விட மாட்டேன். எதுக்காக ஊரறிய உன்னை மனைவியாக்கணும், அந்த எண்ணம் நிறைவேற வரைக்கும் இந்த தாலி உன் கழுத்துல தாண்டி தொங்கும். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நாடி துடிப்பும் குறைஞ்சுக்கிட்டே வருது. அதிகமா போனா ஒரு 3 மணி நேரம் தான் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் என் கூட வா, நான் ஒரு இன்ஜெக்ஷன் தர்றேன், அதை போடு. நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கிறேன். ஆனந்துடைய சாவும் என்னுடைய சாந்தி முகூர்த்தமும் ஒரே நேரத்துல நடக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண ஏற்பட்ட பாத்தியா? எப்படி இருக்கு? தயவு செஞ்சு என்ன விடு. கிளைமேக்ஸ் இல்லாம வணக்கம் போடவே கூடாது லதா, போடவே கூடாது.
செஞ்சிடாத. என்னை விட்டுடு. என்னை விட்டுடு. என்னை விட்டுடு. என்ன விட்டுடு. என்ன ஒண்ணு செஞ்சிடாத. வராதே. என்ன விட்டுடு. என்ன ஒண்ணு செஞ்சிடாத. வராதே. என்கிட்ட வராதே. என்ன ஒண்ணு செஞ்சிடாத. உன் புருஷனை கொலை செஞ்ச குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். என்ன